அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக அடுத்த 5 நாட்களுக்கு எந்த மாவட்டத்திற்கு கனமழை பெய்யட்டும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகிறது. இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் சென்னை வானிலை ஆய்வு என்ன முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் புகழலாம். முதல் கட்டமாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக நீடிக்கப்பட்டாலும் அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் இடிடக்கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் கன்னியாகுமரி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு லேசான மழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு மழையின் தாக்கம் நீடிக்க உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் செய்திகள் கொடுக்கப்பட்டனர். சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் கன்னியாகுமரி வரை தெலுங்கானா, உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தான் தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக மே மாதம் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு அடுத்த சில நாட்களுக்கு கனமழை தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அடுத்த சில நாட்களுக்கு மிதமான மழையே தொடரும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை உள் தமிழக மாவட்டங்கள் அதிகபட்சமாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் அதிகபட்சமாக வெப்பநிலை இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு கூடுதலாக பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். மீனவர்களுக்கு நாளை நாட்கள் தமிழக கடலோர பகுதியில், வங்கக்கடல் பகுதியில், அரபிடல் பகுதியில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை மீனவர்களுக்கு எந்தவித எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது மிக முக்கியமான அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.